ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு நோவல் அண்ட் போலர் கிளிப்ஸ் எபிசோட் 4ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். நம்ம ஹேஷி ஹீரோ பேச்சை கேட்காம அவனுக்கு தெரியாமலேயே ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக திலான் இளவரசியை அரசனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வரா இல்லையா, அவளை கூப்பிடுறதுக்காக போனவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக இந்த பொண்ணு தனியா வந்து சேர்ந்துற அதையும் ஃப்ரெண்டும் கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருக்குமே தெரிய வருது திலான் இளவரசிக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ட்டு. அதனால நம்ம ஹேஷிய வேஷம் போட்டு திலான் இளவரசி மாதிரியே ஒரு சைடு அனுப்பி வச்சுட்டு திலான் இளவரசியும் வேற சைட்ல இருந்து கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த இடத்துல கெட்டவங்க எல்லாம் அவங்கள தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஹேஷி போன இடத்துல ரொம்ப அமைதியாவே இருக்க அந்த பொண்ணு பார்த்துட்டு சந்தேகப்பட்டுட்டு அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு இந்த எபிசோட் ஸ்டார்டிங். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு குதிரையில வேகமா வந்துகிட்டு இருக்கா. இங்க செம்ம சண்டை போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹேஷியோட ஃப்ரெண்டோட காவலாளிகளா இருக்காங்களே அவங்க எல்லாம் அந்த திலான் இளவரசியை எப்படியாவது காப்பாத்தணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. திலான் இளவரசியும் எப்படியாவது அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினும் அங்க என்ட்ரி ஆக திலான் இளவரசி அவங்களுடைய பணிப்பெண்கள்லாம் தனியா நின்றுட்டு இருக்க. திலான் இளவரசி கிட்ட ஹேஷியும் அவளோட ஈட்டியை காட்டி இதுல பிடிச்சிட்டு ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் அந்த ஈட்டியை பிடிச்சிட்டு குதிரையில ஏறி உட்காந்து ஹேஷியை பிடிக்க. அப்பதான் அவளுக்கு தெரிய வருது இது வந்து பொண்ணு போல இருக்கு, ஆம்பளை இல்ல அப்படின்ட்டு ஷாக் ஆயிடுறா. ஆனா நம்ம ஹேஷி எதுவுமே கண்டுக்காம திலான் இளவரசி எப்படியாவது காப்பாத்தணும்ட்டு செம்ம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆட்கள் எக்ஸ்ட்ராவும் வந்து சண்டை போடுறதால அந்த கெட்டவங்க எல்லாம் அங்க இருந்து கலைஞ்சு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹேஷியும் ஹேஷியோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே திலான் இளவரசி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஆபத்து வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. திலான் இளவரசியும் இல்ல பரவாயில்ல, நீங்க தானே எங்களை காப்பாத்துனீங்க, எழுந்திரீங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மனசு பொண்ணு போல இருக்கு, எழுந்திரீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பியும் அந்த மூணாவது இளவரசன் இருக்கான் இல்லையா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மூணாவது இளவரசனும் செம்ம டென்ஷனோட தான் இருக்கான். இவங்க வந்த உடனே இந்த மாதிரி கேள்விப்பட்டனே, உங்களை கெட்டவங்க தாக்குறதுக்காக வந்ததா கேள்விப்பட்டனே, உண்மையான கேட்க ஆமான்னு சொல்ல எப்படியோ அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு உள்ள போறான். அப்படியே ராஜாவை தான் காட்டுறாங்க. அவரை நம்ம ஜீஃபாங்க போட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காரு. அது எப்படி உனக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு? 1000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருந்து இளவரசன் வந்துகிட்டு இருக்கான். அவங்க கிட்ட என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? எனக்கு தெரியாத ஸ்பை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கியா? எனக்கு பின்னாடி நீ ஆள் அனுப்பி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கான். நான் மூணாவது இளவரசனை தானே சேஃபா கொண்டு வந்து கூட்டிட சொன்னேன், ஆனா அந்த இளவரசியும் கூட்டிட்டு வரீங்க, அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் என்ன யாருங்கிறது உனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்பட்டு திட்ட. டென்ட்ல நம்ம ஹேஷி செம்ம கோவத்தோட உட்காந்துருக்கா. யார் இந்த வேலையை பண்ணிருப்பா? திலான் இளவரசிக்கு யார் எதிரிகள் இருப்பாங்க? இது நம்ம ராஜாவை குறி வச்சுதானே வந்திருக்காங்க அப்படின்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ தேவையில்லாதெல்லாம் கோவப்படாத, எனக்கு ஏற்கனவே ராஜா உத்தரவு போட்டிருக்காரு, இளவரசனை மட்டும் சிட்டிக்கு கூட்டிட்டு வந்து விட்டா போதும், அந்த இளவரசியை பத்தி நீங்க கண்டுக்க தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாரு, ஆனா நீ தான் வந்து அவளை காப்பாத்திட்டல, அதுக்கப்புறம் என்ன நீ தேவையில்லாத கோவப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஜீஃபங்கோட தளபதி ஒரு தரந்தா இல்லையா, அவன் அங்க வரான். ஜீஃபங் தான் நம்ம ஹேஷி ஓடி போனது தெரிஞ்சு அவளை கூட்டிட்டு வர்றதுக்காக ஆள் அனுப்பியிருப்பான் போல இருக்கு. ஹேஷியும் பார்த்துட்டு பயந்து போயிடுறா. தளபதி நீங்க வந்திருக்கீங்களா? அப்ப மாஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சா நான் இங்க ஓடி வந்துட்டேன்ட்டு? அவர் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்காரா? எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாரான்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாஸ்டர் உன்னை இருந்தே இந்த வேலையை பார்த்துட்டு வர சொன்னாரு, நீ எதுக்கு பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஃப்ரெண்டும் அதான் மாஸ்டரே சொல்லிட்டாரு, நீ எதுக்காக தேவையில்லாத பயந்துகிட்டு இருக்க, இனிமேல் நீ பயப்பட தேவையில்ல, நீ இங்கே இருந்து வேலை செய்யலான்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா வந்திருந்த ஆளோ இல்ல, ஹேஷிய மாஸ்டர் கூட்டிட்டு வர சொன்னாரு, அதனால நான் அவளை கூட்டிட்டு போகணும்னு சொல்ல ஹேஷியும் ஏன் என்னாச்சு, நான் ஏன் வரணும், இங்க மத்த வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேலையெல்லாம் பார்த்தாகணும் இல்லையான்னு சொல்றதுக்கு அதுக்குதான் இளவரசியோட ட்ரூப்ஸும் ஜூயிங்கோட ட்ரூப்ஸும் இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வந்துருவாங்க, நீ எதுக்கு கவலைப்படாத, நாம முதல்ல போயிட்டு மாஸ்டர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அடுத்த நாளே அந்த இளவரசியும் மூணாவது இளவரசனும் சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க. அங்க ஷூ மினிஸ்டர் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து வரவேற்கிறதுக்கு வந்திருக்கான். அவன் இளவரசன் ராஜா உங்களை பாக்கணும்னு சொன்னாரு, நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா இளவரசிய நீங்க உங்களுக்குன்னு கொடுத்துருக்க அரண்மனையில போயிட்டு தங்கிக்கிங்க, ராஜா இப்ப உங்களை கூப்பிடல, அவரை கூப்பிடுவாருன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அந்த இளவரசனும் அரசவைக்குள்ள போறான். ராஜாவும் அந்த இளவரசனை பார்த்த உடனே பாசத்துல ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்க. இளவரசனும் ராஜாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு மண்டி போட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இளவரசனுக்கும் ஒரு பதவியை கொடுத்து மரியாதைக்குரிய ஒரு பட்டத்தையும் கொடுத்து அவனையும் நிக்க வச்சிடறாங்க. அந்த இளவரசனும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷத்துல ரொம்ப நன்றி ராஜான்னு சொல்லி வணங்கிக்கிட்டு இருக்க. ராஜாவும் ஓடி வந்து எழுந்திரி, நீ என் தம்பி, நீ எதுக்கு எனக்கு எல்லாம் நன்றி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி அவனை ஹக் பண்ணிக்க. அவன் கையில ஒரு முட்டையை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது என்னது முட்டையை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறதுக்கு, இது கழுகோட முட்டை, நானும் இந்த கழுகு முட்டையில இருக்கிற குஞ்சு மாதிரி தான், எதுவுமே தெரியாத உங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்கேன், நீங்க தான் என்னை பாத்துக்கணும், எதா இருந்தாலும் எனக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ராஜாவும் ரொம்ப பாசத்துல நனைஞ்சு போயிட்டு கண்டிப்பாடா நீ என் தம்பி, நான் உன்னை கைவிட்டுருவான்னு சொல்லிட்டு பாசத்துல பேசிக்கிட்டு இருக்க. ஆனா இந்த கழுகு முட்டை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட கழுகு நிறைய இருக்கு, நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ராஜாவும் நீ என் தம்பிடா, நீ என்ன வேணாலும் செய்யலாம், எதுக்கு கவலைப்படாத, நான் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு பழைய நினைவுகள் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இளவரசியா ஒரு அரண்மனையில கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அந்த பொண்ணு அப்படியே உட்கார்ந்து இருக்க. வேலைக்கார பொண்ணும் இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாது போல இருக்கு. அவருடைய தம்பி மட்டும் முன்ன கூட்டிட்டு போயிட்டாரு, அவருக்கு பட்டத்தையும் கொடுத்து பதவியும் கொடுத்து உட்கார வச்சுட்டாரு, ஆனா உங்களை வந்து மீட்
மீட் பண்ணவும் இல்ல, உங்களுக்கு கூப்பிடவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமய திட்டிட்டு இருக்கா. இன்னொரு பணி பெண்ணும் எதுக்காக நீ இப்படி தேவையில்லாத திட்டிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா, ராஜவனை திட்டிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பயமுடுத்தி விட அந்த பொண்ணு பயந்து போயிட்டு வாய் முடிக்கிறா. அடுத்ததா ராஜாவுக்கு நம்ம ஹேஷி ரகசியமா ஓடி போன விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக நம்ம ஜீஃபாங்க காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றதையும் கண்டுபிடிச்சிட்டு எங்க உன்னோட ஆளு வந்து சேர்ந்துட்டாங்களா இல்ல ஓடி போனவங்க ஓடி போயிட்டாங்களா, எதுவும் உங்ககிட்ட இருக்கிற ஆட்கள் எல்லாமே இந்த அரசாங்கத்துக்கு முக்கியமான ஆட்கள், அவங்க எப்படி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜீஃபங் மேலேயே சந்தேகப்படுற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. நீ உன்னுடைய ஆட்களை என்னைதானே அனுப்பி வச்ச, எத்தனை ஆட்களை அனுப்பி வைக்கிறோன்னு உனக்கு தெரியாதா, உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட உனக்கு தெரியாதான்னு கேக்குறதுக்கு, தெரியும் ராஜா எல்லாமே எனக்கு தெரியும், அவங்க எல்லாருமே இப்ப இருக்காங்க, அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் ஓடி போனா அவனும் திரும்ப வந்துட்டான், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த இளவரசனை கூட்டிட்டு வர்றதுக்காக ஜூயிங்க தானே நியமிச்சிருந்தாரு, அதனால அவன் மேலதான் மிஸ்டேக், அவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ராஜா அவருடைய ஆட்களை வச்சு இவனுக்கு 200 அடி கொடுங்க அப்படின்னு சொல்ல ஜீஃபங்க்கு ஷாக் ஆயிடுது. இல்ல வேண்டாம், அவனால தாங்கிக்க முடியாது, அந்த அடியை வேணா நான் வாங்கிக்கிறேன்னு கேட்க, உனக்கு வயசாயிடுச்சு, அவன் தாங்கிக்குவானா உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு, என்கிட்ட இருக்கிற ஆட்கள் எல்லாருமே என்னோட ஃபேமிலி மாதிரி, அவங்க அடிபடுறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, அவனுக்கு பாதி அடியும் எனக்கு பாதி அடியும் கொடுங்க அப்படின்ட்டு ஜூயிங்க்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை தான் வாங்கிக்க 2 பேத்தையும் முட்டி போட வச்சு பின்னாடியே பெரிய கட்டைய வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத ஒரு ஆள் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க ஹேஷி இன்னும் அவங்க இடத்துக்கே வந்து சேரல. பாதி வழியிலேயே அந்த தளபதி எங்கேயோ சுத்தி சுத்தி கூட்டிட்டு போக, நீங்க என்னைய இப்பவும் சிட்டிக்கு கூட்டிட்டு போற மாதிரி தெரியலையே, வேற எங்கேயோ கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு, எனக்கு டவுட்டா இருக்குன்ட்டு குதிரையை விட்டு கீழே இறங்கிட்டு என்ன பண்றீங்க என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, தளபதியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு இந்த பொண்ணு தொலைஞ்ச விஷயத்தையும் அது ராஜாவுக்கு தெரிஞ்சு அது பெரிய பிரச்சனையான விஷயத்தையும் சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா ஹேஷி கேக்குற மாதிரி இல்ல நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், நீங்க சொல்லணும்னாலும் பரவாயில்ல நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிட, இங்க அடி இன்னும் நிறுத்தவே இல்ல, அடி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஜூயிங்கால தாங்கிக்கவே முடியல, அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். கிட்டத்தட்ட 88 அடி வாங்கிட்டான். அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துற மருத்துவரும் ஓடி வந்து என்னாச்சுன்னு பாக்க, அவன் உடம்புல இருந்து நிறைய ரத்தம் வேஸ்ட் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு செமையா போட்டு அடிச்சுட்டாங்க. இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா இதுக்கு மேல அவன் செத்தே போயிடுவான், ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான்னு சொல்ல ஜீஃபங்கும் சரி நீங்க அவனை ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம், நான் கூட்டிட்டு போயிடுறேன், என்னோட இடத்துல வச்சு நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் மீதி அடியை வாங்குறதுக்காக நாங்க திரும்ப வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே தூக்கறதுக்கு போக டாக்டரும் பார்த்துட்டு நீங்களும் ரொம்ப அடிபட்டிருக்கீங்க, நீங்க தூக்க வேண்டாம் ஆட்களை வச்சு தூக்கிட்டு போலான்னு சொல்றதுக்கு இல்ல வேண்டாம் நானே என்னுடைய பையனை கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஜீஃபங்க கூட்டிட்டு போயிடுறான். ராஜாவும் அங்க இருந்து கிளம்பிட அப்ப ஷூ அமைச்சர் ரெண்டு மூணு அமைச்சர்களோட வந்து ராஜா கிட்டையும் திலான் இளவரசி வந்துட்டாங்களே அவங்களுக்கும் உங்களுக்கும் மேரேஜ் செரமனி நடத்தணும் அப்படின்ட்டு கேட்கறதுக்கு, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, அந்த பொண்ணை என்னால கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, அந்த பொண்ணை என்னோட கன்செப்டா வேணா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என்னோட அரண்மனைக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்லி ராஜா சொல்லிட திலான் இளவரசியும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு நடந்து போய்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு அவங்க நாட்டுல இருந்து ஒரு தளபதியை பாதுகாப்பா அனுப்பி வச்சிருந்திருப்பாங்க. அந்த தளபதி ராஜாவை பாக்குறதுக்கு முன்னாடியே நீங்க அங்க போக வேண்டாம் இளவரசி, அவர் சரியான மோசமானவர்னு கேள்விப்பட்டேன், அந்த ராஜா இன்னமும் அவருடைய வைஃபை மட்டும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காராம், அதனாலதான் அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் வேற எந்த கல்யாணமும் பண்ணிக்காத இருந்திருக்காரு, நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திலான் இளவரசியும் நான் என்ன பண்ண முடியும், ராஜாவுடைய கட்டளைய நான் எப்படி மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே கோர்ட்ல இருந்து ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லி மேடு பொண்ணும் ஓடி வந்து சொல்ல, வேற வழியே இல்ல நான் கிளம்பி போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறா. ஹேஷியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா. அங்க ஜூயிங்க அடிச்சு போட்டு பாவம் மயக்கத்துல தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜீஃபங்கும் ஹேஷி மேல செம கோவத்தோட நின்னுட்டு இருக்க. ஹேஷி வந்துட்டு என்னாச்சு மாஸ்டர், ஜூயிங்க ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. ஜீஃபங் செம கோவத்தோட பாத்துட்டு இருக்க. ஹேஷிக்கும் நல்லா தெரிஞ்சு போயிடுது இது நம்மளாலதான் இந்த மாதிரி அடிபட்டிருக்கான்ட்டு, இது என்னோட தப்பு தான் மாஸ்டர், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் இவ்வளவு தூரம் அவன் அடிபட்டிருக்கான் போல இருக்கு, நான் அவனுக்கு கூடவே இருந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன், இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ல, ஜீஃபங்கும் நீ இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்ல, ஹேஷியும் நான் எங்க போகணும் எங்க போக சொல்றீங்கன்னு கேக்குறதுக்கு, நீ இந்த பேலஸ் விட்டு கிளம்பிடு, இதுக்கு மேல நீ இங்க இருக்க தேவையில்லைன்னு சொல்ல, மாஸ்டர் சூயிங் இந்த அளவுக்கு அடிபட்டதுக்கு காரணம் நான் தானே, இந்த ராஜா ஷூவும் வேணும்னே தான் சூயிங் மேல அவருடைய கோவத்தை காட்டியிருக்காரு, திலான் இளவரசி இந்த நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஆனா இந்த இளவரசி சேஃபா வந்து சேர்ந்துட்டாங்களே அந்த கோவத்துலதான் சூயிங்க போட்டு இந்த அடி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அது இல்லாத அந்த ராஜா பொறுப்பே இல்லாதவர், மக்கள் மேல கவலைப்படுறதே கிடையாது, மக்களையும் இப்படிதான் குடும்பப்படுத்தி அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாரு, இந்த ராஜா ரொம்ப கொடூரமானவர் அப்படின்லாம் சொல்லி திட்டிக்கிட்டே போக பாங்ஸும் பாக்குறான். அப்ப நீ இன்னமும் மாறவே இல்ல, ராஜா மேல நீ இன்னமும் வஞ்ச வச்சுக்கிட்டு தானே இருக்க, அப்பனா நீ இங்க இருக்கவே தேவையில்ல, நீ இங்க இருந்து கிளம்பிடு, உனக்கு நான் இதான் கத்து கொடுத்தனா, பழி வாங்குற எண்ணத்தோட நீ இங்க இருந்துனா சரிப்பட்டு வராது, நீ இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹேஷியும் கால்ல மண்டி போட்டு, மாஸ்டர் நான் உங்களை மட்டும் தான் மதிப்பேன், உங்க பேச்ச நான் கண்டிப்பா கேட்பேன், ஆனா எனக்காக என்னால இப்ப ஜூயிங் அடிபட்டிருக்கான், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் எனக்கு இங்கே தங்கறதுக்கு அனுமதி கொடுங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, பாங்ஸும் அமைதியாவே அங்க இருந்து கிளம்பிடுறான். பாங்ஸும் உள்ள போயிட்டு அவனுடைய ரூம்ல அவன் உடம்புல அடிபட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்க. அப்ப அவனுடைய தளபதியும் வந்துட்டு ஜூயிங்கோட நிலைமையை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அவன் இப்பதான் மருந்து கொடுத்ததால தூங்கிக்கிட்டு இருக்கான். கூடவே ஹேஷியும் இருக்கான். ஹேஷி இங்க இருந்து போக மாட்டேங்கிறான், ஆனா
மாஸ்டர் அவங்க எப்படி ஹெங் மாஸ்டர் கேஷிய காலையில நாங்க எப்படி ட்ரீட் பண்றதுன்னு கேட்க, ஏன் உனக்கு ரூல்ஸ பத்தி தெரியாதா? இந்த இடத்துக்கு வந்தா ரூல்ஸ் என்னவோ அது மட்டும் தான் மதிக்கணும், அது பிரகாரம் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்ல தளபதியும் அனுப்பி கேட்டுட்டு நாங்க ரூல்ஸ் பிரகாரமே பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். கேஷியும் ஜூயிங்க பாத்துக்கிட்டு இருக்கா. அவன் உடம்பு ஃபுல்லா செம்ம அடிபட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் சுடுதண்ணி வச்சு ஒத்தனம் கொடுத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப ஃபேங்ஸும் இந்த இடத்த விட்டு நீங்க இருந்து கிளம்பிடுன்னு சொன்னா இல்லையா, அது மட்டுமே நினைச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க. அரண்மனையில ராஜா செம்ம போதையில இருக்கான், செம்மையா குடிச்சிட்டு இருக்க. ராஜாவோட ஹெல்ப்பரும், ராஜா நீங்க வெறும் வயிற்றுலயே குடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொண்டு வரட்டுமான்னு கேட்க, நீ என் மேல ரொம்ப பாசமா இருக்க போல இருக்க, என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிற, ஆனா இதெல்லாம் உன்னோட மனசாரைய செஞ்சுக்கிட்டு இருக்க, எனக்கு என்னவோ நீ என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறதுக்கு உனக்கு பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஹெல்ப்பருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. நன்றி ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு 100 அடி கொடுக்கலான்னு இருக்கன்னு சொல்ல செம்மையா பயந்து போயிடுறாரு. வயசானவர் தானே, பயந்து போயிட்டு காலில் விழுந்து கும்பிட்டு மன்னிச்சிருங்க ராஜா மன்னிச்சிருங்க ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி பொழைச்சு போ, நான் அந்த மாதிரி ஒன்னும் நினைக்கல, சும்மா விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ பேச வந்தியே, என்ன விஷயம்னு கேட்க, திலான் இளவரசி உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, அவங்க வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்காகன்னு சொல்ல, சரி அவளையும் உள்ள அனுப்பிடு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அந்த திலான் இளவரசியும் உள்ள கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணும் வந்து ராஜாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு மண்டி போட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடியே பணிப்பெண்களும் வந்திருப்பாங்க, அவங்களும் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜா தான் இந்த பொண்ணு வந்ததுல செம்ம கோவத்துல இருக்கான் இல்லையா, செம்மையா போட்டு திட்டிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை பாக்குறதுக்கு இங்க வரைக்கும் வந்திருப்பேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. இதுல ஒரு பணிப்பெண் வேற ஆனான்ட்டு வாயை திறக்க, கிளாஸ் எல்லாம் விட்டு பறக்கடிக்கிறான். வாயை மூடு, தேவையில்லாத நான் பேசுறது வரைக்கும் எதுவுமே நீ பேசக்கூடாது, வாயை மூடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு, ஓ நேம் என்னன்னு கேட்க, அந்த பொண்ணும் ஜூனைன் நாட்டுல இருந்து திலான் வந்திருக்க ராஜா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, ஆல்ரெடி நாங்களோட வைஃப் ஆயிட்டேன், உங்க கூட வாழ்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ராஜாவும் கோவமாயிட்டு அங்க இருந்து கிளம்பி போலான்ட்டு போக பாக்க, அப்ப அந்த பொண்ணுடைய கழுத்துல ஒரு டிராகன் போட்ட லாக்கெட் ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும். அந்த செயினை பார்த்த உடனே அவன் ஸ்டக் ஆகி நின்னுறான். எழுந்திரின்ட்டு அந்த லாக்கெட்டை பிடிங்கிட்டு, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. இது எங்களுடைய நாட்டுல நாங்க தெய்வமா வணங்குறோம், அதனால நாங்க சின்ன குழந்தையா இருக்கக்குள்ளேயே இந்த மாதிரி செயின் செஞ்சு நாங்க போட்டுக்குவோம், எங்க அம்மா எனக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஜூனைன் நாட்டோட ராஜா ரொம்பவே தான் எஃபர்ட் போட்டு உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கான். உன் நேம் என்னன்னு சொன்னு கேட்க, என் நேம் திலான்னு சொல்ல, ராஜாவும் அந்த இளவரசியோட முகத்தை மறைக்கிற மாதிரி செயினா தொங்க விட்டுருப்பான். அந்த செயினால விலக்கி விட்டு பார்க்க செம்மையா ஷாக் ஆயிடுறான். அப்படியே அவன் பொண்டாட்டியோட முகம் மாதிரி அந்த பொண்ணுக்கு இருக்கு. செம்மையா ஷாக் ஆயிட்டு அந்த பொண்ணோட கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிடறான். நீ பாக்குறதுக்கு அப்படியே அவ்வளவு மாதிரியே இருக்க, ஆனா நீ சீச்சான் ஆக முடியாது, இந்த உலகத்திலேயே அவ ஒருத்தி மட்டும்தான் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு செம்மையா கோவ போட்டு கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு செம்மையா பயந்து போயிடுறா. நீ ஃபேக்கு, நீ உண்மை கிடையாது, நீ அவளுடைய தங்கச்சி தான், ஆனா நீ அவளோட உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபேக்குன்னு சொல்லி தள்ளி விட்டுறான் அந்த பொண்ணு. அவனும் கீழே விழுந்துட்டு இங்க இருந்து வெளியே போயிடுன்னு கத்திக்கிட்டு இருக்க. அந்த ஹெல்ப்பரும் வந்துட்டு இவங்களை கூட்டிட்டு போயிடுங்க, இங்க இருக்க வேண்டாம்னு சொல்ல, அந்த இளவரசியோட பணிப்பெண்களும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்ததான் நம்ம ஃபேங்ஸோட பேலஸுக்கும் ராஜாவுடைய ஆட்களும் வந்துடுறாங்க. ஃபேங்ஸுக்கு தான் அடிபட்டு இருக்கு இல்லையா, அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனுடைய தளபதி தான் வந்துட்டு என்ன விஷயம்னு கேட்டுட்டு இருக்க. ஃபேங்ஸுவே இங்க வந்தாகணும், ராஜா அவருக்காக ஒரு ஓவியத்தை அனுப்பி வச்சிருக்காரு, அவரை இங்க வர சொல்லுங்க, அவர் ஏற்கனவே அடிபட்டு இருக்காரு, அவருக்கு இப்ப மருந்து கொடுத்துருக்கோம், தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல, ஆனா அந்த ராஜாவோட ஆட்களும் கேட்கிற மாதிரி இல்ல, ஃபேங்ஸுவே இங்க வந்தாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹேஷியும் அங்கதானே இருக்கா, அதனால சரி நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபேங்ஸோட ரூமுக்கு வர, அவனால எழுந்திருக்கவே முடியல, அடிப்பட்டதால எழுந்திருக்க முடியாத எழுந்திருச்சுக்கிட்டு இருக்க. ஹேஷியும் உள்ள வந்து பாக்குறா. இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறத பார்த்த உடனே, மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு, நீங்க எப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு பாக்க, அப்பதான் துணியை பாக்குறா. அந்த துணி ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு, உங்களுக்கு அடிபட்டுருச்சா, உங்களையும் அடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, மெதுவா எழுந்திரிங்க மாஸ்டர் மெதுவா தூக்கிட்டு வெளியவும் கூட்டிட்டு வரா. ராஜாவோட ஆட்களும் உங்களுக்காக ராஜா இந்த ஓவியத்தை அனுப்பி வச்சிருக்காரு, இதை உங்களை பார்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வர, ஃபேங்ஸும் அங்கேயே மண்டி போட்டு வணங்கி இது என்ன இதுன்னு காட்டுங்கன்னு சொல்லி கேட்க, அந்த ஓவியத்தையும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபேங்ஸும் பக்கத்துல போயிட்டு பாக்குறான். அந்த ஓவியத்துல இருக்கிறது திலான் இளவரசி. அதை பார்த்த உடனே உனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு, இருங்க நான் நல்லா பாக்குறேன்னு சொல்லிட்டு விளக்க பக்கத்துல கொண்டு போயிட்டு பாக்குறான். நல்லா அந்த படம் தெளிவா தெரியக்குள்ள அவனுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. எனக்கு இன்னும் கிளியரா தெரியலன்னு சொல்லிக்கிட்டே பின்னாடியே போயிட்டு மண்டி போட்டு, இன்னும் நான் நல்லா பாக்குறேன்னு சொல்லிட்டு மண்டி போட்டு பாத்துட்டு இருக்க. எல்லாருக்குமே என்னவா இருக்குன்ட்டு அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. ஹேஷியும் பக்கத்துல ஓடி போய் உட்காந்துக்கிட்டு, மாஸ்டர் என்னாச்சு, அந்த ஓவியத்தை பார்த்து நீங்க இப்படி ஷாக் ஆகுறீங்க, அதுல இருக்கிறது யாரு சொல்லுங்க மாஸ்டர், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. வாயை மூடிக்கிட்டு சொல்லிட்டு அதிர்ச்சியோட அந்த ஓவியத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போயிடுங்கன்னு சொல்லிட்டு தனியாவே அந்த ஓவியத்தை பாத்துக்கிட்டு இருக்க. ஹேஷி மட்டும் கூடவே உட்காந்துருக்கா. அப்ப அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அப்ப ஃபேங்ஸும் இந்த ராஜாவும் போருக்கு போயிட்டு வர, அந்த பொண்ணு அவங்க 2 பேத்துக்குமாகவே காத்துக்கிட்டு இருக்கா. ராஜாவும் ஓடி வந்து இந்த பொண்ணை ஹக் பண்ணிக்கிட்டு நாங்க போர்ல ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே போல அரண்மனையில ராஜாவும் பழைய ஞாபகத்தோடு நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஜூச்சன் பொண்ணை காதலிச்சது, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, அதை பத்தி எல்லாம் நினைச்சுக்கிட்டே அவன் கையில இருக்கிற அந்த டிராகன் செயினும் வச்சு பாத்துக்கிட்டு, இது எப்படி பாக்குறதுக்கு அப்படியே சேமா இருக்குன்னு பாத்துக்கிட்டு அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுடைய வைஃபோடைய லாக்கெட்டையும் எடுத்து பாக்குறான். ரெண்டும் பாக்குறதுக்கு அப்படியே சேமா இருக்கு. அந்த திலான் இளவரசியோட லாக்கெட்டை மட்டும் தூக்கி போட்டுட்டு, இல்ல இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இங்க
ஹேஷியும் ஃபேங்ஸோவும் மண்டி போட்டு அந்த ஓவியத்தை பாத்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. மலைய கொட்டிக்கிட்டு இருக்க, அந்த மலையிலயும் அப்படியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஹேஷியும் விடாம அங்க இருந்து கிளம்பவே இல்ல, அப்படியே மண்டி போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல ஃபேங்ஸோக்கும் மயக்கம் வந்துருது. அப்படியே ஹேஷி மேலேயே விழுந்துடுறான். அப்படியே 2 பேரும் இருந்து காலையில விடிஞ்சும் போயிடுது. அதுக்கப்புறம் தான் ஃபேங்ஸோவும் கண்ணு முழிக்கிறான். அதுக்கப்புறம் காவலாளிகளும் வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள. ஹேஷி மட்டும் வெளியே நின்னுட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அவனுக்கு உடம்பு ஃபுல்லா ரொம்ப அடிபட்டு இருக்கிறதால ஹேஷிக்கு அழுக தாங்க முடியல, அழுதுகிட்டே இருக்க. அதுக்கப்புறம் நைட்டு நேரத்திலயும் ஃபேங்ஸோவுக்கு இன்னமும் கண்ணு முழிக்காததால ஹேஷியே பாத்துக்கிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.